இந்த பாருங்க, அது என் பொண்டாட்டி கிடையாது, பொண்டாட்டி மாதிரி. சீ 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 சீ, என்ன வேலை பண்ணிட்டேன்? டேய் நாகராஜா, என்ன வேலைடா பண்ணிருக்கிற? சீ, தேவையில்லாம மூணாவது மனுஷங்களுக்கு முன்னாடி போய் அந்த பொண்ணை, ரொம்ப தப்பு. ஆயிரம் தான் உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலனா கூட நீ எப்படி அடுத்தவங்க முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தலாம்? டேய், நீ எப்பவுமே அடுத்தவங்களோட மனசை காயப்படுத்த மாட்டியே, இப்ப மட்டும் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுகிற? நீ மனசார அவளை வந்து உன்னோட பொண்டாட்டியை ஏத்துக்கலாம் கூட அவளோட மனசு நீ நோவடிக்க கூடாது. பெரியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் வீரன். நீ வீரன்டா. இப்ப நீ என்ன பண்றனா, ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கிற. அவ மட்டும் போட்டு குத்துந்தானா உன் கெதி என்ன இருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? மன்னிப்பு கேட்கணும். நாராஜா பரம்பு ஊருக்கு கிளம்புறாருடா. வா வா. டேய், நமக்குள்ள சம்மந்தி ஃபார்மாலிட்டியில வேணாம்டா, வழக்கமால அடிக்கடி வந்து போயிட்டு இரு, சரியா? இதெல்லாம் எனக்கு நீ சொல்லணுமாடா? ஆமா, என்ன கிளம்புறீங்களா? ஆமா. ஏன் இப்பதானே வந்தீங்க? ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு போங்களேன். இல்ல அதை விட நீங்க இங்கேயே இருக்கலாம். எதுக்கு அங்க போய் தனியா? உங்க பொண்ணு இல்ல மாப்பிள. சொல்லு மாப்பிள. இருக்கட்டும் மாப்பிள. எது இருக்கட்டுமா? நீ சொல்லுமா. நீ என்ன எப்படி இருக்கிற? அப்பா இங்கே இருக்க சொல்லு. அப்பா, மாப்பிள்ள தான் சொல்றாரு இல்லப்பா, இங்கே இருங்க. மாப்பிள, நீங்க சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை மீறக்கூடாது இல்ல. நீங்க சொல்றத நான் கேட்கலன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு வேதவல்லிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா அது நீங்க கொடுத்ததுதான். மாமா தயவு செஞ்சு மாதிரி பேசாதீங்க மாமா. மனசு கஷ்டமா இருக்குது மாமா. என்ன பேசுறீங்க நீங்க? மாமா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. எங்க அப்பா அவர் கூட என்ன மதிக்கவே மாட்டாரு. அப்படி இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்கிறது வேதவல்லி மாமா. நீங்களா என்னமோ நான் பெருசா ஒரு தியாகத்தை பண்ணிட்டேன், நான் ஒரு தியாகின்னு சொல்லும் போது சீரியஸா பயங்கர காமெடியா இருக்குது. நான் ஒரு தியாகமும் பண்ணல. உண்மையிலேயே தியாகத்தை பண்ணது வேதவல்லி. மாப்பிள, மனுஷன் தப்பு பண்றதும் அந்த தப்பை திருத்திக்கிறதும் தான் வாழ்க்கை. வேதவல்லிய நான் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். வேற ஊரு, வேற சூழ்நிலையில வளர்ந்தவ. அதனால அவ ஏதாவது தப்பு பண்ணினா கூட அதை பெருசுப்படுத்தாம அவளை மன்னிச்சிருங்க மாப்பிள. ஐயோ, என்ன பேசுறீங்க நீங்க? நான் என்ன வேதவல்லி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேனா? என்ன மாமா எனக்கு என்னமோ முன்ன கூட தெரியாத மாதிரி வேதவல்லி பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நான் நினைக்கிறேன் நீங்க இந்த பழைய படம்லாம் ரொம்ப பாப்பீங்க போல இருக்குது. அந்த பாதிப்பு விட்டு நீங்க வெளியவே வர மாட்டேங்கிறீங்க. ஃப்ரீயா விடுங்க மாமா. நம்மளே எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேணாம். ஓகேவா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி மாப்பிள, வரேன்டா. சரி பரம்பு. வரேனே. அம்மா ஒரு நிமிஷம், குங்குமம் எடுத்துட்டு வரேன். அம்மாடி வேதவல்லி, என்னம்மா அது குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அழாதம்மா. உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிற சோகத்துல அழறாவ. மருமகளே, அவங்க என்னம்மா வெளியூருக்கா போறாங்க? உள்ளூர்ல தானம்மா இருக்கிறாங்க. எப்பெல்லாம் உன்னை பார்க்கணும் போல இருக்குதா ஓடி வந்து பாக்குறாங்க. உனக்கு பார்க்கணும் போல இருந்தா நீ போய் பார்க்க போற, அவ்வளவுதானே. அதெல்லாம் விடு. உன் புருஷன் இத்தனை நேரமா எவ்வளவு அழகா பேசினா கேட்டியா?
அத கேக்குற வரைக்கும் நீ மனைவியா கிடைச்சது அவனோட அதிர்ஷ்டம் நினைச்சேன். இப்ப இல்ல புரியுது. அவனை கணவனை அடைஞ்சது உன்னோட அதிர்ஷ்டம். சரிடா, கிளம்புப்பா. வேதா, நான் வரேம்மா. சரி, போயிட்டு வரேன். வரேன் ஒண்ணு. நான் வரேன் மாப்பிள்ள. சரி மாமா. வேதா, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேம்மா. மாப்பிள்ள, போயிட்டு வரோம். சரிங்க சரிங்க. வேதா, வரேம்மா. போயிட்டு வரேன்க்கா. அத கேக்குற வரைக்கும் நீ மனைவியா கிடைச்சது அவனோட அதிர்ஷ்டம் நினைச்சேன். இப்ப இல்ல புரியுது. அவனை கணவனை அடைஞ்சது உன்னோட அதிர்ஷ்டம். இந்த பாருங்க, அது என் பொண்டாட்டி கிடையாது, பொண்டாட்டி மாதிரி. இன்னைக்கு எப்படியாவது பேசி அவங்கள சமாதானப்படுத்த வேண்டியதுதான். இன்னும் கோவம் போலியே, கையில தொடப்பம் வர இருக்குது. பேசுனா பேசுவாங்களான்னு தெரியலையே. கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ, நம்ம சரக்கு பாட்டில் வச்சிருக்கடா, இன்னும் எப்படி தெரியுது? சைட் டிஷ்ஷு, வாட்டர் பாட்டிலு, வேற என்ன தேடுறாங்க? தம்மு. இதெல்லாம் எதுக்கு இவங்க பண்றாங்க? நான் பார்வையே சரியில்லை. ஏங்க வா, என்ன ஒரு பார்வை, குரல வெளியே வர மாட்டேங்குது. எப்படி மன்னிப்பு எடுத்துப்போம்? திரும்ப வருவாங்கல்ல, கேட்போம். யார் இந்த நேரத்துல பாத்திரத்தை உருட்டிட்டு இருக்கிறா? வேதவல்லியா? மாமா, என்னம்மா நீ தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கிற? இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிற? இல்ல மாமா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, பூஜைக்கு தேவையான சாமான் எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. சரியா போச்சு. அதுக்காக உடம்பு இப்படி வருத்திக்கணுமா? இது பண்றதுல எனக்கு சந்தோஷம்தான், எந்த சிரமமும் கிடையாது. அதாவது நீங்க சொல்றது சொல்லிக்கிட்டே இருங்க, நான் செய்யறதை செய்துக்கிட்டே இருப்பேங்கிற, அப்படித்தானே? ஐயோ மாமா, அப்படிலாம் இல்ல. 2 பொண்ணுங்க இருக்கிற வீடு காலையில முன்ன பின்ன ஆனா நல்லா இருக்குமா? எனக்கு உங்க முகத்துல எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது, அதான். நேராச்சு, நீங்க போய் தூங்குங்க. நாராயண் தூங்கிட்டானா? அவரு என்ன தயங்குற? தூங்காம தண்ணி போட்டு கலாட்டம் பண்ணிட்டு இருக்கானா? அப்படிலாம் இல்ல. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக அவன் குடிக்கலன்னு போய் சொல்லாத.
நான் உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேன் மாமா. அவரு குடிச்சிட்டு தான் இருக்காரு. ரொம்ப வருஷமா குடிச்சிட்டு இருக்காரு. இனிமே குடிக்காதீங்கன்னு நான் கண்டிஷன் போட்டா அப்புறம் அவருக்கு என்ன பிடிக்காம போயிடும். அது கூட பரவாயில்ல, ஆனா அதுக்கப்புறம் குடிக்கிறத பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படி இப்படின்னு பேசி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத கம்மி பண்ண சொல்றேன். கொஞ்ச நாள்ல சுத்தமா குடிக்கிறத விட்டுருவாரு. குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி குடிகாரனும் உன் தலையில கட்டி இருக்கிறேன். அப்படிலாம் இல்ல மாமா, இது எனக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி தான். ஜாகிரதையா நடந்துக்க. முன்கோபக்காரன் எக்கு தப்பா ஏதாவது பண்ணிட போறான். நான் பார்த்து நடந்துக்கிறேன் மாமா. எனக்கு அவனை பத்தி கூட கவலை இல்லம்மா, உன்னை பத்தி தான் கவலை. அவரு அவ்வளவு மோசமானவர் இல்ல மாமா. என்ன இருந்தாலும் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். மாமா, நீங்க உங்க பையனை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க. நான் என் நிலைமையில இருந்து யோசிக்கிறேன். 2 தடவை தாலி கட்டுற வரைக்கும் வந்து என் கல்யாணம் நின்னு போயிருக்கு மாமா. என்ன வேற யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? நீங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காக எதை பத்தி யோசிக்காம என்ன கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுத்திருக்காரு மாமா. ரொம்ப பெருந்தன்மையா பேசுறேம்மா. காட் பிளஸ் யூ. சரிம்மா, நேரமாச்சு, போய் தூங்கு. மாமா, பால் சூடு பண்ணி தட்டுமா? வேணாம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. ஒழிப்பு வந்துச்சு, என்ன சத்தான்னு பார்க்க வந்தேன், அவ்வளவுதான். சுந்தர் வந்துட்டாரு போல இருக்கு. கல்பனா, கல்பனா மாடியில இருக்காடா. வா வா. ஏன் இவ்வளவு லேட்டு? டிராபிக்கா இருந்துச்சுப்பா, அதான் லேட்டு. அப்படியா? நல்ல தரிசனம் ஆச்சா? நல்ல தரிசனம்ப்பா. என்னங்கப்பா? இருக்கட்டும், நான் காலையில குளிச்சுட்டு பூஜை பண்ணும்போது எடுக்கிறேன். இவளுக்கு கூட டேய், கோயிலுக்கு போனா ஒய்ஃபோட போகணும்டா. இனிமே கல்பனா கூட்டிட்டு போ. சரிப்பா. இந்த நேரத்துல இவங்க 2 பேருக்கும் இங்க என்ன வேலை? ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல. தோசை போட்டு தட்டுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பசிக்கல. சரி, பாலாச்சும் குடிங்க. இல்லைங்க, வேண்டாம். கோயில்ல பிரசாதம் சாப்பிட்டேன், அதுவே போதும். சரி, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க. கல்பனா, கல்பனா, எங்க போயிருப்பா? யார தேடுறீங்க? கல்பனா, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க கிச்சன்ல போய் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கிச்சன்ல கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அந்த பிரசாதம் கொடுத்தேன். அடுத்த ராத்திரியில அது வேதவழி கிட்ட தான் கொடுக்கணுமா? பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுல இருப்பா, நம்ம லேட்டா போறோமே, ஒரு போன் பண்ணி சொல்லணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லல? எனக்கு அது கூட கோவம் இல்ல, ஏன்னா நீங்க ரொம்ப பிஸியான ஆளு. கல்பனா, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு தேவையில்லாததான் தெரியும். சரி, ஏன் இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிற? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? என்ன நினைப்பாங்க? கேவலமா நினைப்பாங்களா? நினைக்கட்டுமே. நான் என்ன நினைக்கிறேன்னா, ராத்திரி பொண்டாட்டி தூங்கின பிறகு வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு படுத்திருக்கிற தம்பியோட பொண்டாட்டி கிட்ட பேசுறதை விட இது ஒண்ணும் கேவலம் இல்ல. என்ன பேசுற நீ? ஏன் நிறுத்திட்டீங்க? குத்தமுள்ள நெஞ்சு குறு குறுக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப குறு குறுக்குதோ? இத பாரு, நீ ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. நீங்க அசிங்கமா பிஹேவ் பண்றீங்க, அதனால நான் மோசமா பிஹேவ் பண்றேன். உங்க ஆக்ஷன் ஒழுங்கா இருந்தா என்னோட ரியாக்ஷன் ஒழுங்கா இருக்கும்.
ரொம்ப தப்பு பண்றீங்க மிஸ்டர் சுந்தர். நான் தப்பு பண்றேனா? நான் தப்பு பண்ணுவேனா? என்னால தப்பு பண்ண முடியுமா? என்ன போய் நான் சொன்னதுக்கே உங்களுக்கு இப்படி கோவம், அவமானம், ஆத்திரம் வருதே. கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட பொண்ணு தம்பி பொண்டாட்டியா வந்திருக்கா. அவ கூட அப்படி இப்படி பேசினான்னு யாராவது சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஒழுங்கா நடந்துக்கோங்க. முக்கியமா யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கோங்க. அர்த்தராத்திரியில பிரசாதம் கொடுத்தேன், திருநீர் கொடுத்தேன்னு சொன்னா நான் நம்புவேன். ஊர் உலகம் நம்பாது, உங்களை கேவலமா பேசும். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் அந்த மாதிரி. சிகரெட் ஸ்மெல் மாதிரி தெரியலையே. ஐயோ, ரூம்குள்ள தீ பிடிச்சிருச்சா? நட்ராஜ், நில். அந்த துஷ்ட ஆத்மாவை இங்க கூப்பிடாதீங்க. பயந்துட்டீங்களா? நான் தான் சாட்சாத் நாகராஜ். உங்களை பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக காலையில 3 மணிக்கு இருந்துச்சு, பச்சை தண்ணியில குளிச்சு, நெத்தியில பட்ட, கழுத்துல கொட்டையோட, காவி ட்ரெஸ்ஸோட காத்துனுங்குத. நாங்க அப்படி பாக்குறீங்க? ஹலோ, நான் வேஷம் கிடையாது. நான் போலீஸ் சாமியாரும் இல்ல, டுமாங்கி சாமியாரும் இல்ல. இதெல்லாம் உண்மை. புத்தருக்கு போதி மரத்துக்கடிய ஞானம் வந்த மாதிரி எனக்கு பெட்ரூம்ல வந்துருக்குதுங்க. ஆமாங்க, அன்னைக்கு உங்ககிட்ட நான் அப்படி கோமா நந்ததுக்கு அப்புறம் பெட்ரூம்ல தனியா உட்காந்து யோசிச்சேன்னா, அப்ப திடீர்னு ஒரு அசிரியர் குரல், டேய் நாகராஜா, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. உடனே அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேள்விச்சு. நான் லெஃப்ட்ல பாக்குறேன், ரைட்ல பாக்குறேன், கீழே பாக்குறேன், மேல பாக்குறேன், யாருமே காணுங்க. பார்த்தா உள்ள இருந்து வருதுங்க வெள்ளை பைஜாமா ஜிப்பா போட்ட என்னோட மனசாட்சி. வேதவள்ளி கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு அரவிந்த் சாமி, ஐயப்ப சாமி சொன்னாரு. அதனால்தான் இதெல்லாம் நான் போட்டேன். இப்பெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என் நிம்மதியா போச்சுங்க. என்னால சாப்பிடவே இல்லை, தூங்கவே இல்லை, சரை கூட அடிக்கலங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? நம்ப மாட்டீங்களா? ஞானிகளை இந்த உலகம் என்னைக்குங்க நம்புச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. நேற்று ராத்திரி நீங்க கொடுத்த சோம பானம் தொடக்கூட மாட்டாங்க, ஓபன் கூட பண்ணல பாருங்க. இதை எடுத்து நீங்களே வெளியே போட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம், இந்த கருமத்தை நீங்க கையில தொட வேண்டாம். இதை நானே அலைக்காட்டு அப்படி போட்டுறேன். உண்மையை சொல்ல போடா, என் மனசு குற்ற உணர்ச்சியில ரொம்ப கஷ்டப்படுதுங்க. என்னை மனுஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க சொன்னாதான் என் ஆத்மா சாந்தி தேட்டருக்கு போங்க, சாந்தி அடையுங்க. நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? இல்ல, நான் தான் சோமபானம் அடிச்சிருந்தாலும் காவலாளிகளுக்கு முன்னாடி உங்களை அப்படி நான் கேவலம் பேசிடக்கூடாதுங்க. அன்னைக்கு நீங்க என் பொண்டாட்டி மாதிரி பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னது மிகப்பெரிய தப்புங்க. வாதில கூட அப்படி பேசக்கூடாது இல்லைங்க. அது நான் மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். போதையில சொன்னாலும் நீங்க சொன்னது உண்மைதானே? நமக்குள்ள எந்த பந்தமும் இல்லையே. சொந்தம், பந்தம், அம்மா, அப்பா, பொண்டாட்டி, புள்ள, பாசம், பணம், இது எல்லாமே மாயன்னு என் தலைவர் பாபாலே சொல்லியிருக்காருங்க. இப்ப பாருங்க, நான் இப்ப முற்றும் தொந்த மூதேவி முனி. அப்படி இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஞானம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் மன்னிப்புகள்லாம் அது மிகப்பெரிய தவறுங்க. அதுதான் அன்னைக்கு நான் பண்ண விஷயத்துக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேங்க. 1000 இருந்தாலும் 2000 இல்லைனாலும் நான் உங்க கழுத்துல தாலி கட்டியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது
மூணாவது மனுஷங்களுக்கு முன்னாடி அப்படி பேசினது ரொம்ப தப்புங்க. அந்த குற்ற உணர்ச்சி அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுதுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்குள்ள பல சிந்தனைகள் அப்படியே அருவி மாதிரி பத கொட்டிச்சுங்க. ஆனா அதுல இருந்து லைட்டா 2 துளி எடுத்து இது மேல தொளிச்சு இந்த கார்டுல என் மனசுல இருக்கிற அப்படியே என் கைப்பட எழுதிருக்கிறேன். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. என்ன கார்டு இது? என்ன எழுதியிருப்பாரு? பிரிச்சு படிச்சு பாருங்க.